வணக்கம். முனைவர் பா. மணிகண்டன், தமிழ்துறை உதவி பேராசிரியர், டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு 17 கீழ்க்கணக்கு நூல்களுள் அகநூல்களுள் ஒன்றான கார் 40 குறித்து காண்போம். கார் 40 பண்டை கால தமிழரின் அக வாழ்க்கையின் அம்சங்களை தன்னை பிரிந்து வேற்றூர் சென்ற தலைவனின் வருகைக்காக காத்திருக்கும் தலைவியின் இயக்கத்தினூடாக கார்காலத்தின் பின்னணியில் எடுத்து கூறுகின்ற நூல் கார் 40. அகப்பொருள் சார்ந்தது. மதுரை கண்ணன் கூத்தனார் எனும் புலவரால் இயற்றப்பட்டது. சங்கம் மருவிய காலத்து தமிழ் இலக்கிய தொகுப்பான 17 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. கார்காலத்தின் இயற்கை நிகழ்வுகளையும் அக்காலத்தில் நிகழும் பண்பாட்டு நிகழ்வுகளையும் தலைவியின் மனநிலையோடு சேர்த்து இந்நூல் எடுத்து கூறுகின்றது. கார்காலம் மழைக்காலம். வினையின் கண் தலைவன் பிரிந்து சென்று விட்டான். கார்காலத்தில் திரும்ப வருவேன் என்று கூறியிருந்தான் தலைவன். கார்காலமும் வந்தது. தலைவன் தன்னை பிரிந்து சென்றதிலிருந்து கார்காலத்தில் திரும்பி வரும் வரை தலைவி தன் மனதை ஆற்றியிருந்தாள். ஆற்றியிருத்தல் முல்லை நிலத்திற்குரிய ஒழுக்கம். கார்காலம் முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுது. முல்லை நிலத்திற்குரிய முதல் கரு உரிப்பொருள்கள் கார் 40 முறையாக புனையப்பட்டுள்ளது. காலம் இடம் பொருள் கருதி நாற்பால் சால உரைத்தல் நாணாற்பதுவே என்பது இலக்கண விளக்க பாட்டியல். இந்த இலக்கணத்தின்படி நோக்கும்போது கார் 40 நூலுக்கு கார்காலம் அடிப்படையாக அமைகிறது. செல்வம் ஈட்டிக்கொண்டு வருவதற்கு தலைவன் சென்றான். அவன் விரைவில் திரும்பி வருதல் தெளிவு. முல்லையும் பூத்தது, கார்காலமும் இனிமையாக நகைக்கின்றது என்று தோழி பருவம் காட்டி தலைவியை தேற்றுகின்றாள். இதனை செல்வம் தர வேண்டி சென்று நம் காதலர் வல்லே வருதல் தெளிந்தாம் வயங்கிலாய் முல்லை இலங்கு எயிறு ஈன் நன்றென்று கார் மெல்ல இனியா நகும் எனும் பாடலில் எடுத்துரைக்கின்றார். தோழி, தலைவி, தலைவன், தேர்ப்பாகன் கூற்றுக்கள் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது. கார் 40 நாடக பாங்கு கொண்டு திகழ்வதை இதன் மூலம் அறியலாம். மேலும் ஒரு பாடல். பெருங்கடல் வண்ணன் புனை மார்பில் தார்போல் திருவில் விலங்கு ஊன்றி தீம்பெயல் தாழ வருதும் என மொழிந்தார் வாரார்கொள் வானம் கருயிருந்து ஆளிக்கும் பொழுது. கரையில் மோதுகின்ற கடலானது நிறத்தினையுடைய திருமால் மார்பில் அணிந்த பூமாலை போல இந்திரவில்லை குறுக்காக நிறுத்தி இனிய பெயல் விழா நிற்க வருவேன் என சொல்லி போன தலைவர் மேகமானது கருத்து மழை பொழியும் காலத்து வாராரோ என்று தோழி தலைவியிடம் கூறுகிறார். இயற்கையோடு சேர்ந்து அன்பையும் காதலையும் சேர்த்து வளர்த்த சங்கத்தமிழர் வாழ்வியல் மரபு நமக்கு நினைக்க நினைக்க இனிமை தரும். மெல்ல புனல் பொழியும் மின்னெழில் கார் தொல்லை நூல் வல்லார் உளமகிழ தீம்தமிழ் வார்க்குமே சொல் ஆய்ந்த கூத்தற் கார் சூழ்ந்து. முல்லை கொடிகள் மகிழ்ந்து மனம் வீச கரிய கூந்தலையுடைய பெண்கள் உள்ளம் மகிழ மழை பொழியும் மின்னலை உடைய கார்மேகத்தினை கொண்டு கற்றறிந்தார் தீம்தமிழை வளர்க்கும் என்று மகிழ் கார் 40 என இந்நூல் எடுத்துரைக்கின்றது. கார்காலத்தின் திருவிழாக்களில் ஒன்றாக கார்த்திகை விளக்கு திருவிழாவின் போது மக்கள் ஏற்றி வைத்துள்ள விளக்குகளைப் போல வரிசையாக எங்கும் பூக்கள் பூக்கும்படியாக தலைவன் வருகையை அறிவிக்கும் தூதாக மழை வந்துள்ளது எனும் பொருளில் வரும் இப்பாடல் நலமிகு கார்த்திகை நட்டவரிட்ட தலைநாள் விளக்கிற் இறக்குடைய ஆகி புலமெலாம் பூத்தன தோன்றி சிலமொழி தூதோடு வந்த மலை என்ன ஒரு இயற்கை சார்ந்த அழகியலை எடுத்து கூறும் பாடல். இந்நூலில் கடவுள் வாழ்த்து பாடல் திருமால் பற்றியது. 19ஆம் பாடல் பலராமன் தொடர்பானது. சிவன் தொடர்பான கார்த்திகை விளக்கு திருவிழாவும் இந்நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருமால், பலராமன், சிவன் ஆகிய இறைவர்களை கூறியிருப்பதால் இந்நூல் சமய பொறியின் முன்னோடியாக கண்ணம் கூத்தனார் திகழ்கின்றார் என்பது மிகையாகாது. கார் 40
முல்லைத்திணைக்குரிய முதல் கரு உரிப்பொருட்கள் முறையாக கூறப்பட்டுள்ளமை சிறந்தது. சங்கச் செய்யுள் சாயலில் இது அமைந்துள்ளது இந்நூலிற்கு சிறப்பாக அமைகின்றது. நன்றி, வணக்கம்.